ஆழியாறு அறிவு திருக்கோவிலின் 19ஆம் ஆண்டு வேள்வி தினம் இன்று கொண்டாடப்பட்டது. பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறு அறிவு திருக்கோவிலின் 19ஆம் ஆண்டு வேதாத்ரிய மகரிஷியின் வேள்வி தினம் நடைபெற்றது. இதனை உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவிய வேதாத்ரி மகரிஷி மகாசமதி அடைந்து 19 ஆண்டுகள் நிறைவு தினத்தை முன்னிட்டு வேதாத்ரிய வேள்வி தினமாக ஆழியாறு அறிவு திருக்கோவிலில் வேள்வி தினமாக நடத்தி வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் ஆழியாறு அறிவு கோவிலின் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ். சேகர் வரவேற்பு உரையாற்றினார். ஆழியாறு அறிவு திருக்கோவிலின் தலைவர் எஸ்.வி. பாலசுப்ரமணியன் தலைமை உரையாற்றினார். இதில் பத்மஸ்ரீ விருது பெற்ற முன்னாள் சிபிஐ இயக்குநர் டி.ஆர். கார்த்திகேயன் கலந்து கொண்டு நேர்மையான நீதி என்ற தலைப்பில் கருத்தரங்கின் துவக்க உரையாற்றினார். இதில் சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு என்ற தலைப்பில் சா. மாலதி சுப்பிரமணியம் மற்றும் சீர் செய்த பண்பாடு என்ற தலைப்பில் சக்தி குமரவேல் ஆகியோர் கருத்துரையாற்றினர். பத்மஸ்ரீ விருது பெற்ற உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் எஸ்.கே.எம். மயிலானந்தம் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலக சமுதாய சங்கத்தின் சார்பில் கிராமிய சேவை திட்டத்தின் கீழ் இதுவரை 358 கிராமங்களில் கிராம மக்களுக்கு மனவளக்கலை யோகாவை இலவசமாக கற்றுக் கொடுக்கும் நோக்கில் துவக்கப்பட்டு 342 கிராமங்களில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது என கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஆழியாறு அறிவு திருக்கோவிலின் இணை நிர்வாக அறங்காவலர் எம். சின்னசாமி அவர்கள் நன்றி உரை கூறினார். பின்னர் வேதாந்திரி மகரிஷி மகா சமாதி அடைந்த இந்த தினத்தை ஒட்டி துரியதவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மனவளக்கலை குடும்பத்தினர் கலந்து கொண்டனர்.